படிக்காதவன் எப்படா தனக்கான நல்ல தலைவனை தேர்வு செய்வான்? பைத்தியக்காரா, இப்படி தாண்டா கூடுவான், கூட்டத்தில் போய் சிக்கி சாவான். நீ நீ என்ன மனநிலையில் இருக்க? ஆத்துல அழகிற இறங்கினாலும் கூடுறா, ஆட்டக்காரன் வீதிக்கு வந்தாலும் போறா. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேவைக்காக பேசுது. இறந்த உயிர்களுக்காக ஒரு வருத்தம் கூட யாரும் சொன்னதா பதிவு பண்ணதா தெரியல. ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு தான் இருக்குதே ஒழிய அதை போய் பேசி இனி என்ன இருக்குது? போன உயிர் போனது தான். இது இனி வரும் காலங்களில் மிக கவனமாக ஒவ்வொருத்தரும் இது செயல்படணும். அவ்வளவு பொறுப்புணர்வோடு இயங்குவாங்களாங்கிறதே சந்தேகம்தான். வேற ஏதாவது கேளுங்க, அதை விட்டுருங்க, வேற கேளுங்க. அதான் அது நாங்களே எங்க பிள்ளைகளே நிறைய அது கருத்து தெரிவிச்சு அதுக்காக வழக்கு வாங்கி குண்டாசு வரைக்கும் போயிருக்கோம். எம்எல்ஏ அது போடப்பட்ட வழக்குகள்லாம் மேடையில் நான் சொன்ன கருத்துக்குத்தானே. 200க்கும் மேற்பட்ட வழக்கு என் மேல இருக்கிறது மேடையில நான் எடுத்து வச்ச கருத்துக்கு போடப்பட்டது தான். சும்மா ஒப்புக்கு ஒரு வார்த்தை இருக்கு, கருத்து சுதந்திரம் உள்ள நாடுன்ட்டு. அது இல்லை, ஒரு கருத்து, அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை வச்சுதான் எதிர்கொள்ளணுமே ஒழிய வழக்கு சிறை அப்படின்னு அடக்குமுறையை வச்சு அது ஒடுக்குவது சரியான ஜனநாயகமா இருக்காது.